தனியார் பால் மட்டுமே விற்பனை ஆகிட்டு இருக்கிற நிலைமையை உருவாக்கக்கூடியது இந்த அரசு தானா? ஆவினுக்கு கொடுக்குற பாலை வந்து நாங்கள் நிப்பாட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் உற்பத்தியாளர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளை மறுநாள் முதல் நாங்கள் அரசு ஆவின் பால் கொடுக்கக்கூடிய பாலை நாங்கள் நிப்பாட்ட போறோம் அப்படின்னு இருக்காங்க. 3 ஆதாரங்கள் வந்து நாங்கள் வந்து என்னுடைய டேபிளில் இருக்கு, நிதியமைச்சர் போகிற போக்குல சொல்லலை அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாங்க. நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏன் அதை வந்து லேட் பண்ணீங்க, நீங்க என்ன ஜோசியத்தை கேட்கணுமா? 59 உறுப்பினர்களும் கார் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தான். அதே மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க சட்டமன்ற உறுப்பினர்களும் கார் வாங்க மாட்டோம், கார் தேவையில்லை, அரசின் நிதிநிலையை கட்டுப்படுத்து கார் வேணாம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு கார் தேவையில்லை அப்படின்னு இருக்காரு. இது உண்மையிலே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான். என்ன அப்படின்னா, தலிராமச்சந்திரன் அவர்கள் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர். அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 4 எம்எல்ஏக்களை 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ மிகவும் பின்தங்கிய பொருளாதார நிலையில பின்தங்கி இருப்பாங்க. ஒரு தனிநபர் தாக்குதல் அதிகமா இருக்கும் அப்படின்றது சட்டமன்ற நிகழ்ச்சியை இப்ப நேரடியா பார்க்கையில நம்மளுக்கு தெரியும். மரியாதைக்குரிய அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் பேசுறாரு, நீங்க கார் வேணாம்னு சொல்றீங்க, ஆனா பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக உங்களுக்கு வந்து அரசு வீடு கொடுத்துருக்கு,